சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானது. ஏனென்றால், நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட நிலைக்கு வந்துள்ளீர்கள். சதா சகோதர, சகோதரன் என்ற பார்வை இருத்தல் வேண்டும். ஆண், பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும். அப்போதுதான் பாபாவினுடைய ஆஸ்தியின் அதிகாரம் முழுமையாக கிடைக்கும். பாபாவினுடைய நினைவின் மூலம் சதோபிரதானமாகிறவர்களே முக்தி ஜீவன் முக்திகான ஆஸ்தியைப் பெறுவர். ஆத்மாதான் சதோபிரதானமாகின்றது. பிறகு தமோ பிரதானமாகின்றது. எப்படி ஆத்மாவோ அப்படி சரீரம் கிடைக்கின்றது. நீங்கள் சகோதர சகோதரர்கள். பிறகு பிரம்மாவின் குழந்தைகள் குமார், குமாரிகள் சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள். இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும். உண்மையில் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள். ஆஸ்தி குழந்தைகளுக்குத்தான் கிடைக்கும், தந்தைக்கு கிடைக்காது. பாபாவிடமிருந்து குழந்தைகளுக்குத்தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபாவினுடைய குழந்தையானால்தான் ஆஸ்தி கிடைக்கும். இது இந்த விகாரி மரண உலகத்தின் கடைசி ஜென்மம். இது கூட யாருக்கும் தெரியவில்லை. பாபா பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிராமணர்களுடைய உயர்ந்த நிலை சங்கம யுகத்தில்தான். பிராமணர்களாகிய நீங்கள் உயர்ந்த நிலையடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் ஜெகதம்மா ஜெகத்பிதா ஆகிவிட்டீர்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அவர்களை நாம் சொர்க்கவாசி ஆக்கியே தீருவோம். சத்யுகத்தில் பவித்திரத்தாவின் அடையாளம் இருக்கின்றது. தேவதைகள் என்றாலே அனைவரும் பவித்திரமானவர்கள். இங்கு பவித்திரமானவர்கள் யாருமே இல்லை. பகவான் பிரேரணை மூலம் எதுவும் செய்வதில்லை. பாபா குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத் தருகின்றார். பாபாவையே தெரிந்து கொள்ளவில்லை. சிலர் அகண்ட ஜோதி என்றும் சிலர் லிங்கம் என்றும் கூறுகின்றார்கள். பிரம்மத்தையே சிலர் ஈஸ்வரன் என்று கூறுகின்றார்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஞானக்கடல். என் தந்தை, நீங்க அன்றாடம் தரும் அமிர்தம் மூலம் இந்த சமயம்தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பானது என்ற உணர்வை முழுமையாகத் தந்து எல்லைக்கப்பாற்பட்ட நிலைக்கு வந்துவிட்டேன். பாபா உங்க நினைவின் ஆதாரம் ஒன்றே எனது சதோபிரதானமான நிலையையும் சேர்த்து விட்டது. பாபா உங்களிடம் இருந்து எனக்கான ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உலக ஆத்மாக்களுக்கு சேவை செய்வதற்காகவே எனக்கு ஆன்மீகப் பிறவி கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஆத்ம நிலையில் நிலை கொள்ளும் பயிற்சியை செய்ய வைத்து பயிற்சியில் உள்ள குறைபாடுகளை நீக்கிக் கொண்டே வருகிறீர்கள். தொடர் பயிற்சியும் விடாமுயற்சியும் நீண்ட காலம் கருத்தில் கொண்டு செயல்பட எனக்கு அனுமதியும் துணையும் தருகிறீர்கள். ஆத்மாவோடு சரீரத்தையும் சதோபிரதானமாகவும் இலக்கை நிர்ணயித்து விதிப்பூர்வமான வழிகளையும் தருகிறீர்கள். ஞானத்தின் ஆழத்தில் செல்லச் செல்ல இரத்தினங்கள் அனைத்தும் எனக்குள் நிறையும் அனுபவத்தை உணரச் செய்துள்ளீர்கள். ஞானத்தைக் கேட்பதும் அனுபவங்களின் சொரூபமாவது இரண்டும் ஒரு சேரக் கிடைத்து தடைகளை வெற்றி அடைவதில் மிகுதியான பலத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்யும் ஆற்றலும் தூய எண்ணங்களின் தொகுப்பை சேமிக்கிறது. குணங்களின் தாரணை அனுபவம் சொரூப மூர்த்தியாக
ஆத்மா எனனை உயர்த்துகிறது. தேகம், தேக சம்பந்தம் இணைந்த அபிமானம் விலக விலக சகஜமான ராஜயோகியாக பரிணாம வளர்ச்சி பெறுகிறேன். எல்லையற்ற தூய்மையின் ஆதாரத்தில் சம்பூர்ண சத்தியத்தையும் உணரச் செய்கிறது. அபவித்ரதாவின் அம்சமோ வம்சமோ என்னுள் தென்படுவதில்லை. சத்தியத்தை உணரும் தன்மையும் முன்னேற்றம் கொள்வதால் சத்தியத் தந்தை உங்களுடன் சர்வ சம்பந்தங்களிலும் உறவின் பலம் அதிகரிக்கிறது. ஞானம், சிந்தனை, தூய்மை எல்லாம் கல்யாணகார சேவையில் விஸ்வத்திற்கு வழங்கும் சுபாவனை, சுபவிருப்பம் உயர்ந்த திருப்தி தருகிறது. காலம் நெருங்குகிறது, நாடகம் முடிகிறது. விஸ்வம் முழுமையாக சதோ பிரதானமடைந்து புதுயுகம் வளர்வதை சிறப்பான காட்சியாக திரிநேத்ரி என்னால் காண முடிகிறது. கருவியான ஆத்மா என்னை ஆன்மீகப் பிறப்பின் இலக்கை சம்பூர்ணமாக அடைய வைத்துக் கொண்டிருக்கும். இயக்குவதும் இயங்க வைப்பதுமான பரமாத்ம சிவதந்தைக்கு வணக்கங்களும் நன்றிகளும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.